நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க, அதுவும் கிடாரி கன்று மாடு. இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். 2 வேலையும் சேர்த்து இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாடுங்கன்னு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். மாடு ஜெர்சி டைப்பு தான், 2ஆம் எத்து மாடு. கண்ணு போட்டு 45 நாட்கள் ஆகுது. அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்க. மாட்டு கண்ணுக்கு 2க்கு சொல்லி தப்பலாம் எதுங்க இல்லைங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க, தமிழ்நாடு பூரா அரேஞ்ச்மெண்ட் உண்டு. 2 வேலையும் நீங்கள் வந்து கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். ஒரு 13-14 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபேட் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. அனுசரிப்பு உண்டுங்க. நேரில் வந்து 2 வேலையும் கறந்து அளந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கங்க. மடிக்கூச்சம் கிடையாது. கறவைக்கு காலணிக்க தேவை கிடையாது. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோவிலே பாருங்கள், கறவை வீடியோ கறந்து அளந்தே காட்டியிருக்கிறாங்க. கறவை 2 வேலையும் கேரண்டின்னு சொல்கிறாங்க. அதனால் தாராளமாக அந்த மாட்டை புக் பண்ணுங்கள். நல்லா லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, நல்லா ஃபேட் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. கண்ணு போட்டு 45 நாட்கள் பக்கம் ஆகுது அப்படின்னா நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படி ஒரு வேலைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுலன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. அனுசரிப்பு உண்டுங்க. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. மாடு நல்ல பெருவட்டான மாடு தான், நல்ல மடிசெட்டோட தான் மாடு இருக்குது. கண்ணு வந்து கிடாரி கண்ணோட இருக்குதுங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாருங்க.